கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் துதியின் வல்லமை என்கிற தலைப்பின் கீழ் தியானிக்க போகிறோம். ஆதார வசனம் சங்கீதம் 147வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நாம் தேவனுக்கு கீர்த்தனங்கள் என்றால் நாம் பாடல்களை நாம் பாடும் பொழுது அது நல்லது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் துதிக்கும் போது அது நம்முடைய இருதயத்துக்கு இன்பமா இருக்கிறது, அது நமக்கு ஏற்றதுமா இருக்கிறது என்பதை நம்ம 2வது பகுதியில பார்க்கிறோம். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. இதை தாவீது சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம துதிக்கும் போது துதிகளை கர்த்தருக்கு ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுகிறார், தடைகளை மாற்றுகிறார். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். இந்த வசனங்களில் முதல் பகுதியை பாருங்க. நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். 2வது வசனத்துல முதல் பகுதியை பாருங்க. சடுதியிலே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அசைந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய சிறைசாலை கதவுகளை திறந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுடைய சிறைசாலை கதவுகளை திறந்து அவர்களுடைய கட்டுகளையும் கலண்டு போக பண்ணினார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இருக்கக்கூடிய கட்டுகள், பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எளிதில் நாம் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். துதிப்பதினால் வரும் பலன்கள் என்ன என்பதை வேதத்திலிருந்து சில வசனங்கள் மூலமாக 5 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, தேவநாமம் மகிமைப்படுகிறது. ஆதார வசனம் 50வது சங்கீதம் 23வது வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கும் பொழுது சிலர் 1000 ஸ்தோத்திர பலி இடுவாங்க, சிலர் 500 ஸ்தோத்திர பலி இடுவாங்க. நம்ம கர்த்தருக்கு என்று ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அப்படி நம்ம செய்கிறதன் மூலமாக நம்முடைய வழியை கர்த்தர் செவ்வைப்படுத்துகிறார். கடைசியா பாருங்க, தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். பிதாவாகிய தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற இரட்சிப்பை, அதாவது மீட்பை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 2வதாக, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஆதார வசனம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 26வது வசனம். சடுதியிலே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம முன்பே ஒரு பகுதியில பார்த்தோம். ஆனா கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, மரண இருளின் கட்டுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் துதிகளை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் பவுலும் ஷீலாவும் ஜெபித்தது போல நீங்கள் கர்த்தரை நோக்கி உங்களுடைய ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எரேமியா 2வது அதிகாரம் 20வது வசனத்தின்படி அடிமைத்தன நுகமாகிய கட்டுகள் கூட நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களை விட்டு அகன்று போகிறது. நீங்க பாடல்களை பாடலாம், நீங்க ஸ்தோத்திர பலிகளை சொல்லலாம். அப்படி இல்லை என்றால் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று வேத வசனங்களை சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுடைய அடிமைத்தன நுகமாகிய கட்டுகளை கூட கட்டவிழ்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக, பிசாசினால் உண்டான கட்டுகள். பிரியமானவர்களே, பலவிதமான கட்டுகள் இருக்கிறது. அதில் ஒன்றாக பிசாசானவன் உண்டு பண்ணுகிற கட்டு. அவன் மூலமாக வருகிற கட்டு, பிசாசின் பிடியில் பலர் சிக்கி இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, சில வியாதிகளை அவன் தான் திணிக்கிறவனாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய துதிகளை நாம் ஏறெடுத்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் செலுத்தி இவ்விதமான தீங்கான காரியங்களில் இருந்து நம்மை விலக்கி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 3வதாக, ஜெயம் கிடைக்கிறது. ஆதார வசனம் நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, நம்ம ஆயத்தமாகிறது நம்முடைய கடமை. கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தரால் மாத்திரமே ஒருவனுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். அது பிசினஸா இருக்கலாம், அவனுடைய படிப்பு காரியங்களா இருக்கலாம், இல்லைன்னா அவனுடைய திருமண காரியங்களா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆயத்தமா இருப்பது நம்முடைய கடமை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை அவரால் மாத்திரமே கொடுத்து நம்மை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. 41வது சங்கீதம் 11வது வசனத்தின்படி சத்துருக்கள் மேல் ஜெயம் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, உலகத்தின் மேல் ஜெயம் கிடைக்கிறது. அதாவது நம்ம துதிகளை ஏறெடுத்து நமக்குள் துதிகள் இருந்தால் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்வார். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் என்று. அப்போ நம்முடைய இருதயங்களை நம்ம துதிகளினால் நாம் நிரப்பும் பொழுது அவர் நமக்குள் வாசம் செய்து இந்த உலகத்துக்கு மேல் இருக்கக்கூடிய எல்லா அடிமைத்தன கட்டுகள், உலக தேவைகளை கர்த்தர் சந்தித்து நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, உலக தேவைகள், அதாவது ஒரு வீடு கட்டுமான பணியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்க திருமண காரியங்கள், உங்களுடைய படிப்பு காரியங்கள், இதில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். உங்கள் தலைகளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, புறஜாதிக்கும் உங்களுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உங்களோட கர்த்தர் இருந்து உங்களுடைய காரியங்களை அவர் செவ்வைப்படுத்தி வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். எதற்கு நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துல நீங்க துதிக்க வேண்டும். துதியின் வல்லமையினால் உங்களை நீங்கள் நிரப்பிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்கள் சத்ருவானவனுக்கு எதிர்த்து நின்று அவனை முறியடிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் மேல் ஜெயம் கிடைக்கிறது. இதை நாம் ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனத்தில் அறிந்து கொள்கிறோம். உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் என்றால் என்ன? ஆவிக்குரிய உன்னத காரியங்கள். கர்த்தராகிய தேவன் நாம் துதிகளை செலுத்தும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிமைத்தன கட்டுகளில் இருந்து நம்மை விடுவித்து பல உன்னத காரியங்களான கண்கள் திறக்கப்படுதல், காதுகள் திறக்கப்படுதல், தரிசனங்கள், சொப்பனங்கள் வழியாக நம்மோடு இடைப்பட்டு உலகத்துக்கு அடுத்த காரியங்கள்ல நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வரங்கள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒருவன் கிறிஸ்துவை போல மாற விரும்பினால் அவனுக்குள் ஆவிக்குரிய கனியாகிய 9 கனியும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் துதிகளை ஏறெடுத்து இவ்விதமான காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பமாக வைத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. 4வதாக, சத்துருக்கள் முறியடிக்கப்படுகிறார்கள். ஆதார வசனம் 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 8வது வசனம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி தாவீது யுத்தத்திற்காக புறப்பட்டு போகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கும் பொழுதும் கூட கர்த்தரை அவர் துதித்ததை நம்ம அறிந்து கொள்கிறோம். இது நாம் சங்கீதத்தில் பல காரியங்கள்ல நம்ம அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, சவுலானவன் அவனை கொல்ல வேண்டும் என்று எத்தனையோ முறை முயற்சி செய்யும் போது கூட தாவீதுக்கு கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை நிமித்தமாக அவர் அநேக துதிகளை ஏறெடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் கிருபை பெற்றார். கர்த்தருடைய நாமத்தை அவர் உயர்த்தின போது கர்த்தர் தாவீதை விடுவித்தார். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடே யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். பிரியமானவர்களே, சத்துருக்களை தாவீது முறியடித்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம துதிகளை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 24வது வசனத்தின்படி பார்வோனும் அவன் சேனைகளும் முறியடிக்கப்பட்டனர். பிரியமானவர்களே, கர்த்தர் பார்வோனின் சேனைகளை முறியடித்தார். சத்துருக்கள் மீது நம்மால் ஜெயம் பெற முடியும். ஹல்லேலூயா. கடைசியாக தடைகள் விலகுகிறது. ஆதார வசனம் மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் தடைகளை விலக்குகிறவர். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேலை இல்லையா, ஒரு பிரச்சனையில, ஒரு சூழ்நிலை இல்ல, ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்களா? நீங்க கையிட்டு செய்யற காரியங்கள் எல்லாம் நீங்க தடைகளை பார்க்கிறீங்களா? ஒரு முன்னேற்றம் இல்லையா? கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய முன்னணியில் நடந்து போய் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். அது மாத்திரமல்ல, உங்கள் தடைகளை அவர் நீக்கி போடுவார். ஹல்லேலூயா.
யோசுவா 3வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி யோர்தான் நதி எனும் தடை விலகினது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் கடந்து போக முடியாதபடிக்கு யோர்தான் நதி அங்கு இருந்தது. ஆனால் தடைகளை விலக்குகிறவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தபடியால் அந்த யோர்தான் நதியை அவர் விலக்கினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க கடந்து போக முடியாதபடிக்கு சில தடைகள் இருக்கிறதா? கவலைப்படாதீங்க. கர்த்தரை மாத்திரம் நீங்க விசுவாசிங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய துதிகளின் வல்லமையினால் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்கள் தடைகளை உடைத்து உங்களுக்கு ஒரு விடுதலையும் அற்புதத்தையும் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கடைசியாக யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனம், எரிகோ கோட்டை எனும் தடை விலகினது. பிரியமானவர்களே, இதுவும் அதே போலதான் யோர்தான் நதி என்னும் தடை எப்படி விலகினதோ அதே போல எரிகோ கோட்டை எனும் தடை விலகினது. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை ஒரு விசை கூட நான் சொல்ல விரும்புறேன். தேவ நாமம் முதலாவது மகிமைப்படுகிறது. வல்லமையான துதிகளை நாம ஏறெடுக்கும் பொழுது உங்களுடைய கட்டுகளை கர்த்தர் அறுத்து போடுகிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் தடையா இருக்கிற எல்லா தடை கற்களையும் உடைத்து எறிகிறார். ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். சத்துருக்களை முறியடிக்கிறார். அது மாத்திரமல்ல, தடைகளை விலக்குகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, துதிகள்ல அவ்வளோ வல்லமை இருக்குது. துதிகளை நாம் ஏறெடுக்கும் பொழுது அவர் மகிமை அடைகிறார். அது மாத்திரமல்ல, துதித்தலும் இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. நம்ம எல்லாரும் நம்ம எதுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாய் வாழ்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களின்படி நீங்கள் நடப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையும் அற்புதத்தையும் கட்டளையிடுவார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரென்ற ஆண்டவரே, துதிகளின் வல்லமையை குறித்து அப்பா எங்களுக்கு தியானிக்க கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களிடத்தில் குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு, தயவாய் மன்னிங்கப்பா. அதிகமாய் உங்களுடைய பாதத்தில் தரித்திருந்து ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. உங்களுடைய துதிகளை அப்பா நாங்கள் ஏறெடுக்க இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தாங்கப்பா. ஜீவனுள்ள சாட்சியாய் மாற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள், ஆண்டவர் பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டுகள், ஆண்டவரே தடைகள், இயேசுவின் நாமத்தினால் தடைகளை தகர்த்திருந்து கட்டுகளை முறியடித்து போடுவீராக. தகப்பனே, ஒரு விடுதலை உண்டாவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சத்ருவானவனின் தந்திரங்களை நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவா என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளுடைய கால்கள்ல வல்லமையை கொடுத்து சத்ருவின் தலைகளை நசுக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சத்ருவானவனுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. காத்து கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. சொல்லப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே பிள்ளைகள் செய்து அப்பா அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிறைசாலை கதவுகளையும் அப்பா பவுலும் சீலாவும் துதிக்கும் போது எப்படி நீ தக தெரிந்தீரோ அதே போல நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே துதிகளை ஏறெடுக்கும் பொழுது ஒரு விடுதலையை சுதந்திரத்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் கிருபை செய்யுங்க அப்பா. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அப்பா, மனுஷரால் கூடாத காரியம்தான் தகப்பனே, ஆனால் உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலை கொடுத்து விட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.